மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். இவர் அதிபராக இருந்தாலும் அவங்க அண்ணன் கோத்தபய ராஜபக்ஷ பிரதமராக இருப்பார். இவர் பிரதமராக இருந்தால் அதிபராக இருப்பார். மச்சான் ஒரு அமைச்சராக இருப்பார், மாமா ஒரு அமைச்சராக இருப்பார், மகன் ஒரு அமைச்சராக இருப்பார். ஒட்டுமொத்த குடும்பமே மஹிந்த ராஜபக்ஷ குடும்பமே அங்கே இலங்கை அரசாங்கத்தில் ஒரு பண்ணையார் ஆட்சி முறை தான் நடத்திட்டு இருந்தாங்க. அவர்கள் தான் முழுக்க முழுக்க அங்கே இருந்தாங்க. அதனால தான் வெறுத்து போய் மக்கள் அவங்களுக்கு வேண்டாம், அந்த பிரேமதாசாவுக்கு வேண்டாம், ரணில் விக்ரமசிங்கவுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அனுரகுமார திசாநாயகாவை வெறும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த அவர்களை தேர்ந்தெடுத்து முழு மெஜாரிட்டி கொடுத்தாங்க. அப்போ அந்த நம்பிக்கையை மக்கள் நம்ம ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அனுரகுமார திசாநாயகா எடுத்து வரும் முயற்சிகள் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒன்று. நம்ம இந்த விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி நம்ம பார்க்கிறோம், ஒரு ஆட்சியாளராக பார்க்கும் பொழுது அந்த பணியை செய்யறாங்க. இப்போ அவர்கள் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இங்கே கொள்ளையடித்து விட்டு வெளிநாடுகளில் கொண்டு போய் பணத்தை பதுக்கியிருக்காங்க இல்லைங்களா, அதையெல்லாம் திரும்ப எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி நம்ம ஊர்ல கூட சொன்னார் இல்லைங்களா, நம்ம நரேந்திர மோடி சொன்னார்ல, எல்லாத்தையும் வெளியே சுவிட்சர்லாந்துல இருந்து முதலீடு எடுத்து 15 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய் பணம் போறேன்னு சொன்னார். அவங்க அப்படி சொல்லல, அதை நாங்க மீட்போம்னு சொல்லியிருக்காரு. ஆனா என்னன்னா, அங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க, இங்க அந்த நடவடிக்கை இல்லையே. அப்படி யாராவது கொள்ளையடிச்சவங்க மீது எந்த நடவடிக்கையுமே மோடி அரசாங்கம் இத்தனை ஆண்டுகள் இங்கே எடுக்கல. இப்போ அவங்க தொடங்குறாங்க, அதை படிப்படியாக ஒவ்வொன்றாக தொடங்குறாங்க. இப்போ ரணில் விக்ரமசிங்க கூட ஒரு வழக்கில் கைது பண்ணாங்க, சரி விசாரணை பண்ணாங்க. இப்போ அடுத்து நமல் ராஜபக்ஷ பேச்சு அடிபடுது. அவர் ஏற்கனவே அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர் அமைச்சராக இருந்த போதே ஊழல் செய்த குற்றச்சாட்டுலாம் இருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கள் இந்த ஊழல் இதுக்கெல்லாம் செய்து அவருடைய செலவினங்களை குறைத்து, இந்த ஆடம்பரத்தை குறைத்து இலங்கையை ஒரு புதிய தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் அனுரகுமார திசாநாயகா ஈடுபட்டிருக்காருன்னு நம்ம பார்க்க வேண்டியது.